இப்போ வந்து அவர் ராதிகா சரத்குமார் நடிக்கும், சரத்குமார் நடிக்கும் ஒரே நல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி நான் 27 தள்ளினேன். அப்புறம் இப்போ பார்த்தா எல்லாரும் சரத்குமார் ராதிகா மோதல் போட்டிருக்காங்க. வேற யாரும் உங்களை பத்தி பேச போறாங்க. யாரு? தீபிகா படுக்கோனே. You wish. What is your favorite memory of you and me together? நான் இப்படி படுத்துட்டு மேலே விழுந்து மூணு டை டாடி மூணு டைனோட பையா ஐ கோயிங் டு டை. காஞ்சனா படத்துல வந்து கில்லர் ஒரு சேத்துக்கு ஏன்னா எனக்கு அடி வாங்கி விழுந்தாலே கம்பீரம் படத்தை வந்து அடிச்சு விழுந்த பிறகு இந்த சேர் போய் டிவி அடிச்சு டிவி உடச்சிட்டான். ஃபர்ஸ்ட் எல்லாமே எதிர போயிட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் வெளியே நிற்பாங்கன்னு சொல்லி பைக்கில் போயிட்டு சில்லறை பொறுக்கிறது பலதர பொறிக்கிறது. இப்போ நினச்சி பார்த்தாண்டி அது பண்ணாதான்னு தானே சொல்ல முடியும். சில்லறைனா சில்லறை, அப்போல்லாம் சில்லறை தானே. மச்சான் சில்லறை பொறுக்கிட்டே அப்போ நிற்கணுவானுங்க. அவட நிறையவே பொறுக்கிட்டு நான் இன்னைக்கு. பட் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்ததே நல்லா வரும். அது வேற இன்டர்வியூல வச்சு வேற வச்சு சிம்மராசியா லைஃப்பில் இருக்கும் இடத்தை அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மகனுடன் நீண்ட நாள் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போன ஒரு நண்பன் நான் இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. JFW presents Binge Cafe powered by Aroma Agmatgi ஆனந்த அனுபவம் அரோமா. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அண்ட் டிசிப்ளின், டெடிகேஷன், ஃபிட்னஸ், இந்த 3 பில்லர்ஸும் அவரோட லைஃப்பை டிஃபைன் பண்ணியிருக்கு. அண்ட் அது நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அவரோட படங்கள் சூரியவம்சமாக இருக்கட்டும், நாட்டமையாக இருக்கட்டும், இன்னும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் எல்லாரோட மனசுலையும் ஒரு ஸ்பெஷல் இடத்த பிடிச்சிருக்கு. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் none other than Sarathkumar sir to JFW Binge Cafe. Sir, thank you for coming. It's a pleasure. And உங்களுக்கு வேற இப்போ ரிலீஸ் கம்மிங் அப் ஆழி. ஸோ அது என்ன கடல்லே ஷூட் பண்ணதா சார்? ஆழி வந்து ஆழ்கடல் அப்படின்னு சொல்லியிருக்கனால சப்ஜெக்ட் வேர் ஃபர்ஸ்ட் ஹேட் டு டாக் அபவுட் தி டைரக்டர் மாதவ் ராம்தாஸ். இதுக்கு முன்னாடி மேல் வில்லசம்னு படம் பண்ணியிருந்தார். அதில் த ஹோல் சப்ஜெக்ட் வாஸ் வித் இன் அ கோர்ட் ரூம். அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா பார்த்துட்டே இருப்போம். கோர்ட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்களா, கொஞ்சம் க்ரீனரி காட்ட மாட்டாங்களா, சமதர் சீட்ஸ் காட்ட மாட்டாங்கன்னு பார்க்கும்போது த கோர்ட்டில் ஜாயின் ஃபார் சம் ரீசன்ஸ் டைம். நான் இப்போ வெளியே போவாங்கன்னு பார்த்தா 2 people be standing inside the courtroom. Again, they'll be making conversations. So it was quite an interesting film. It's about court martial of Parthiban. நல்லா பண்ணியிருந்தார். So he came up with the same concept. Again, this is confined to a space of the boat. So as a commercial எப்படி சார் இருக்கும், நான் கமர்ஷியலாக they'll expect something out of it, ஒரு காமெடி, ஒரு எமோஷன், ஒரு ஃபைட்டு, ஒரு ஸ்ட்ரகிள், சம்திங் ஹேஸ் டு பி தேர்னு சொன்னேன். இல்லைண்ணே இதே செய்யும் அப்படின்னாரு. சரி நீங்கள் அதே செய்தோலாம் சொல்லிட்டு நான். ஸோ தென் வி ஸ்டார்டட் திஸ் அண்ட் ஹி வாஸ் மெட்டிகுலஸ்லி பிளானிங் ஃபார் இட். அண்ட் கொச்சின்ல பெரிய செட் ஒன்று போட்டாங்க. இந்த போட் ஹைட்ராலிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட் எவர் இஸ் த ஷார்ட் இன் தி ஃப்ரீசர் ரூம் ஆஃப் தி போட் வாஸ் டன் இன்சைட். ரைட். And we did have to go down in the sea into the freezer, but that will be as we get on we go there, but interior will be cut to a. So that was an experience, and we shot most of the thing whatever was needed to be shot outside of the sea. There are 2-3 vessels coming by the side and shooting it, and most of them fell sick. சீ சிக்னஸ்லையா? ஆமாம், என்ன தவிர எப்படி சார் உங்களால் முடியுதுன்னா எனக்கு தெரியல சார். எனக்கு என்னோடய டிஎன்ஏயும் என்னோடய ஸ்ட்ரக்சரும் இப்படி தான். மல்பே ஐலண்ட்ஸ் போகும்போது இவ்வளோ தூரம் தூக்கி போடும். பாதி பேர் சுருண்டு விழுந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் மேக்கப் அண்ட் முக்கியம் அண்ட் டச் மீ அப் யூ சா வாமிட்டிங் அண்ட் லைங் டவுன். ஸோ இட் குவைட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் இஸ் பேசிக்லி இது வந்து ஒரு பாசத்தின் உச்சம். தெர் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் பாசம். பாசம் சொல்லி லவ்னு சொன்னோன்னே they think immediately relate to a girlfriend and wife, romantic. It varies. It could be you can love your mother, you can love your brother, you can love your friends. இந்த மாதிரி இதில் இந்த பாசத்தின் வெளிப்பாடு எப்படி சில சமயங்களில் விபரீதமாக முடியக்கூடும் தான் கதை. ஒன் மேன்ஸ் லவ் அதர் மேன்ஸ் ஹேட் மாதிரி இது வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருந்தார். இட் இஸ் அன் அட்டெம்ப்ட். ஆஹா ஓஹோ இது ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணிடும், இது எக்ஸ்ட்ராடனரியாக ஓடிடும் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. அப்புறம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் டுடேஸ் ரன்ஸ் ஆர் லைக் 3rd day of success mean. நல்லா வந்து 175 days, 200 days, 250 days of Natam and Suryavamsam I've seen. So now it's restricted ஒரு மாதிரி இவ்வளோதான். அப்படின்ற போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபர்ட்டாக தெரிஞ்சுது. அண்ட் ஐ வென்ட் டு த டைரக்டர். தட்ஸ் மை கட் ஃபீலிங். அதில் இன்னொன்று என்னென்னா, இதில் நாங்கள் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அவனுக்கு எனக்கு ஒரு காமெடியாகவே இருக்குது.
Then I saw Thai Kelvi releasing on 20th. So I told Radhika, listen, tell your producers that I'm pushing the film Aazhi to 27th. Yeah, good, because ஒரே ஃபேமிலியில் I think ஹிஸ்ட்ரியில் ஒரே ஃபேமிலியில் the main character நடித்து எந்த படம் வந்ததா எனக்கு தெரியல. கரெக்ட். நான் ஐவ் டன் 2 films, கேப்டன் அண்ட் அரண்மனை காவல், ரிலீஸ் ஆன் த சேம் டே டியூரிங் ஃபெப்ரவரி. இப்போ வந்து அவர் ராதிகா சரத்குமார் நடிக்கும் ஒரே நல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி நான் 27th தள்ளினேன். அப்புறம் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விஜய்ஸ் மூவி டிட் நாட் ரிலீஸ், தே புஷ் டு 27th. ஸோ பார்த்தா எல்லாரும் சரத்குமார் ராதிகா மோதல்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னேன், என்னை கவுத்துட்டீங்களம்மா, நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இட்ஸ் குட் ஃபிலிம். ஐ சா இன் அலாங் வித் கமல். We like the film. ஸோ அது வேற ஜானர், இது வேற ஜானர். ஸோ இவன் புதுமை விரும்புவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. தட் இஸ் ஆல். ஸோ நீங்கள் வந்து தாய் கிழவி பார்த்தீங்க அப்படின்னீங்க, பார்த்த உடனே உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? தாய் கிழவி ஒன் மூவி தட் ஐ சீன். எப்படின்னா படம் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, சிரிச்சு வயிறு வலிச்சு சிரிச்சோன்னு சொல்லும் போது வயிறு வலிச்சு சிரிக்கும் போது என்னன்னா கண்ணில் தன்னாலே தண்ணி வந்துடும். நம்ம கண்ணாடி எடுத்து தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ரைட் விஷயம். அப்புறம் அதே மாதிரி ஷிஃப்டட் டு இமோஷன், ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இமோஷன் வரும்போது இட்ஸ் நாட் சோக்கிங் யூ, அகைன் யூ ஸ்டார்ட் டேரிங். ஸோ தட் இஸ் தாய் கிழவி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரோக்ரெசிவ் தாட் உள்ள ஒரு படம். அண்ட் கிவிங் அ மெசேஜ் டு விமன். இட் இஸ் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட். ஹவு தே ஷுட் பி இண்டிபெண்டன்ட், respecting the man, but at the same time how you should be independent, standing on your own legs. Correct. Very good message ஓட முடிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் உங்களை வந்து பேச வச்சு உங்களோட த்ரோட் வந்து ட்ரை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் கிவ் யூ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் வேற யாரும் உங்களை பற்றி பேச போகிறாங்க. யார்? தீபிகா படுக்கோனே. யூ விஷ். இங்கே வாங்க. டாக்கிங் வித் மை டைரக்டர் சொன்னேன். வெல்கம். ஐ மனு, நைஸ் டு மீட் யூ. வாங்க உட்காருங்க. ராகுல், தேங்க் யூ ஃபார் கமிங். வந்த உடனே அப்பா கேள்வி கேட்டாரு, ஆஃபீஸில் சொல்லிட்டீங்களா வரலன்னு. சார் நீங்கள் ஸ்ட்ரிக்டா சார்? I am strict தான், but I am not that strict, you know. Whatever happens, okay. At least have a talk, you know. Basically, whatever experience that we have gained, we have to impart it to them, not for them to realize. And உங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சிமிலாரிட்டி? அதர் தன் நீங்க ரெண்டு பேரும் கேன்சரியன், அது தவிர என்ன சிமிலாரிட்டி? தெரியல எனக்கு சிமிலாரிட்டி. டிஃபரன்சஸ்? Health wise, I think we maintain our health. That's one thing. That is the similarity. Watching movies and shouting at Indian cricket. If they're not playing well. Yeah. ஆமா. அது எல்லாரும் even now if you're recording, you can record it also. Even now the team. So I keep analyzing the team. So எனக்கு பொறுத்த வரைக்கும் the Indian team has to be more serious and consistency has to improve. இப்போ அபிஷேக் சர்மா வந்து 3 டக் அடிக்கிறான் வரிசையா. If you have any other person to replace him, you should try to replace him or try to give him a chance. இப்போ என்ன நினைப்பாங்க, மேபி சூப்பர் எயிட்டுக்கு போகும்போது நல்லா விளையாண்டுருவான், ஒரு வேளை நல்லா விளையாடுவான்றதுக்காக அவன் டீமில் வச்சுருக்கணுமா கூடாதா? have they taken the whip and told him what the hell are you trying அப்படின்னு கேட்குறாங்களா? அதுக்கப்புறம் வந்து திலக் வர்மா ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு it doesn't look very steady. They're going to build an innings மாதிரியே தெரியாமல் விளையாடுறாங்களோ. அப்புறம் சூரியகுமார் த கேப்டன் இஸ் வெரி, ஒரு கேமில் 20 அடிப்பான், ஒரு கேமில் 80 அடிப்பான்றது ஸ்டெடியாக போனாங்க. அட்லீஸ்ட் இஸ் பில்டிங் அ இன்னிங்ஸ் ஃபார் தி அதர்ஸ் ஆன் த அதர் சைட், தென் ஸ்டெப்பிங் அப் பிளான் பண்ணுறாங்களா தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டன்ட்லி வாஸ் பிளேயிங் வெல் இஸ் ஹார்திக் பாண்டியா அண்ட் இஷான் கிஷான். அட்லீஸ்ட் ஒரு கேர்ஃபுல்லாக விளையாடுறாங்களோன்னு தோணுது. அப்கோர்ஸ் they are not able to judge வருண் சக்கரவர்த்தி. Cricket bothers us a lot. You keep your heart rate, you keep your Garmin watch or the Whoop watch. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பார்க்கும்போது, இந்தியா பாகிஸ்தான் மேட்சோ, இந்தியா பிளேயிங் வித் எனிபடி, you see the heart rate, it automatically go up. It's not good for everybody because they should know that we are all totally involved into that. Correct. It affects you emotionally and that remains in your head. So that is what is cricket to us. So ஒரு emotional moments நடக்குமா வீட்டில் டிவி மேட்சஸ் போது? No, there's one curse. நான் பார்க்க whenever அப்பா வந்து டிவி ஆன் பண்ணாலே ஏதாச்சும் தப்பா நடந்துரும் இந்தியாக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னா மேட்ச் பார்ப்பேன். 50 நல்லா விளையாடுறாங்கன்னு பார்க்க 2 விக்கெட் போயிடும். ஆனால் இப்போ தானே போட்டோம், அதுக்கு 2 விக்கெட் போயிடுச்சுன்னு சொல்லி ஐ கோ டு சம் அதர் சேனல். அந்த சேனலில் போயிட்டு ஒன்று கூகுள் பண்ணி பார்ப்பேன் என்ன ஸ்கோர்னு. இப்போ 75/2 இருக்கும். நல்லா விளையாடு, திரும்பி வந்து 75/2 வருவேன், 1 விக்கெட் போயிடும். அது இப்படி இருக்கு. எனக்கு கிரிக்கெட் பார்க்குற கேர்ஸ் எனக்கு பார்த்தாலே தோத்துவாங்க போல இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து
he used to be strict அப்படின்னீங்க at some point. அப்படின்னா நீங்கள் வளர வளர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இம்ப்ரூவ் ஆச்சு இல்லையா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்தால் எப்படி, அது டிஃப்ரெண்ட், லெட்ஸ் நாட் கால் இட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? No, I think, Gen Z kids are different ன்னு சொல்லி என்னை sober down பண்ணிட்டு இருக்காங்க. அல்ல, you're trying to practice that. அதுவா? To change, see, the generations might have changed, but the disciplines and everything don't change. அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் மாறுறதில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், see, just because I went through hell with my, my bringing up, my father was strict with me, he doesn't give me money, லக்ஸரி பற்றி வேணான்னு சொல்லுவார், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியும். பட் டுடேஸ் பியர் ப்ரெஷர் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் ஐ வில் பி திங்கிங் எதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணுவேன். தென் த ஒன்லி திங் ஐ வில் பி டெல்லிங் ஹிம் இஸ், ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட் போகிறது தான் வெஹிக்கிள். நாட் டு ட்ரை அண்ட் ரேஸ் அண்ட் ஷோ தட் யூர் அ பெட்டர் டிரைவர் அண்ட் தென் இதெல்லாம் காமிக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ திரும்பி கேட்கலாம், நீங்கள் என்ன டேடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ நான் வந்து ஒரு பீரியடில் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வேட் டு ஷோ இன்னும் கரெக்ட். அது பண்ணதுனால தான் இப்போ பண்ணக்கூடாதுன்னு தெரியுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட் எல்லா மேரேஜ்க்கு எதிர போயிட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் வெளியே நிற்பாங்கன்னு சொல்லி பைக்கில் போயிட்டு சில்லறை பொறுக்கிறது பல தடவை பொறுக்கிறது. இப்போ நினச்சி பார்த்தா நீ அது பண்ணாதான்னு தானே சொல்ல முடியும். எனக்கு அடிப்படலைன்றதுக்காக, பெரிய மேஜர் அடிப்படலைன்றதுக்காக நீನು அப்படி போட, அப்படியே போயிட்டு கையை விட்டு ஓட்டுறா, போய் தம்முன்னு விழுடா, அப்புறம் ஆமாம் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் போயிட்டு அப்படியே போய் அடிபட்டிருக்கோம், திருப்பி எந்திரிச்சு பார்த்தா ஓட்டிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிடுவேன். ஆமாம், வண்டியை ஓட்டிட்டு போயிடுவேன். உட்லண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு எங்கெல்லாம் தேய்ச்சி பார்த்து ரெண்டாவது வேலையை பார்த்தோன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி ஸ்டண்ட்டெல்லாம் அடித்து போய் உளுந்து பொறுக்கி சில்லறைனா சில்லறை, அப்போல்லாம் சில்லறை தானே, மச்சான் சில்லறை பொறுக்கிட்டே இன்னைக்குன்னு வானுங்க. அப்புறம் நிறையவே பொறுக்கிட்டு நான் இன்னைக்கு நியூ ஸ்டோரிஸ். உங்களோட பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த ஈக்குவேஷன்லேயே தெரியுது that there is a nice strong bond there. அது ஒன்றும் ஒரு பயமோ இல்லை ஒரு ரிசென்ட்மெண்ட்டோ அதெல்லாம் இல்லை. அண்ட் ஸோ வாட் இஸ் இட் தட் யூ அப்பா கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம் என்ன? டெடிகேஷன் டு ஃபிட்னஸ். 100%. அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். I mean, what did you almost 50 years, sorry, 50 years you've been gymming? Yeah. 5 decades of hard work, dedication. I think anything over a period of time, if you're that committed to it, I think it's very thing to be a very admirable. என்ன ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் வேற பாருங்களேன் இல்லையா? அந்த எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ்லேருந்து தான், அந்த டெடிகேஷன்லேருந்து தான் அந்த எனர்ஜி எல்லாமே வருது இல்லையா? நல்ல விஷயம் இது. பட் பேட் திங் இஸ், girls like him more than me, so it's now what does that mean? நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ? நீங்க வந்து அழகா இருக்கு, அவங்க ரொம்ப யூத்தா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் காம்படிஷன் கொடுக்க கூடாது. Sir, what is this, sir? Unfortunately, you have to let youth enjoy. You cannot take ட்ரை பண்ணாமலே அப்படியே அது என்ன பண்றது இல்லையா? some people have that. பட் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்ததே நல்லா வரும். வரும். ஆமாம், அது வேற இன்டர்வியூல வச்சுக்கலாம், வேற வச்சு ஐ லைக் இட். அப்படியே நான் சுக்கலாம் சப்ஜெக்டை மாத்திரம். இப்போ அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கீங்களா? லாட்ஸ். எந்த ஷூட்டிங் இல்ல. ஸோ உங்களுக்கு ஏர்லியஸ்ட் மெமரி என்ன? காஞ்சனா படத்துல இந்த கில் இந்த ஃபிலிம், what 7 years old, 8 years old must be. ஒரு சேத்துக்கு வீசிட்டீங்களா? வீட்டில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆக்ஷன் சீன் வரும், இவனை பார்த்துட்டு இருக்கணும். எங்கேயாவது இவரு எங்கேயாவது இல்லை, இவன் எதுவும் பண்ணிடுவானான். ஏன்னா எனக்கு அடி வாங்கி விழுந்தாலே, கம்பீரம் படத்தை வந்து அடித்து விழுந்த பிறகு இந்த சேர் போய் டிவி அடித்து டிவி உடச்சிட்டான். ஸோ அது ரியல் நினச்சிட்டு படம் பார்த்துட்டு இருப்பான். We have some beautiful voice இது messages for you. So அதை வந்து இப்போ ஒரு குயிக்காக ப்ளே பண்ணிடுறோம். Hi Appa, it's your favorite daughter. Yeah, கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணலாம். But yeah, I wanted to ask you some questions and be scared. I already know the answers to this, but let's confirm it on Anu Hasan Man's show. And so my first question to you is, what is that special place I hold in your life? She is very, very, very lovable daughter of mine, and a lot of moments that I can say why she is special. And of course, all my children are special to me, because though she tries to create issues with all the siblings, and everybody hold a certain special space in my heart. And Rayane பொறுத்த வரைக்கும், I think at some point of time, the initial hitches and glitches in marriage, she was the binding force in Solomon. Like you asked previously, we answered questions of arguments and things like that, whether it was there or not.
அப்போல்லாம் she was very very clear. The issues between you and Appa, not me and Appa. Leave me out. So that was the patching thing in many of the times that she was initial stage of marriage. She was very firm that this is my Appa. You have difference of opinion, you sort it out with yourself. Don't ask me to move from here to that to here. No. She was very, very clear that this is my Appa and he's my Appa. I love him a lot. And that's one thing I adore about Rayane. That part of that life. 2, what is your favorite what is your favorite memory of you and me together? There are a lot of moments together. But one moment, now that she said that குழப்பத்தை உண்டு பண்ணுறேன்னு சொல்லிச்சுல, அது ஒரு நாள் நான் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டு இருந்தேன். So she has gone with my sister because Radhika was out of town. They went to general checkup ஏதோ போயிருக்காங்க. Okay. So she came and எங்கள் அக்கா வந்து மேலே வந்துட்டுருக்குள்ள she came rushing, she just jumped on me. Daddy, I'm going to die. நான் இப்படி படுத்துட்டு மேலே வந்து விழுந்து I'm going to die, Daddy, I'm going to die. Why are you going to die? எனக்கு எல்லாம் டை என்ன டை சொல்கிறான். வாட் ஹேப்பன்னா ஷி இஸ் க்ரைங், I'm going to die. அண்ட் கேட்டில் நான் என்ன எதுக்கு டை பண்ணுறேன், இல்லை டாக்டர் வந்து அத்தை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, ஜென்ரலாக தான் செக்கப் தானே போனேன். அம்மா டாடி, அப்புறம் நாங்கள் 2 பேரும் வெளியே வந்துட்டோம், அத்தையை மட்டும் தனியாக கூப்பிட்டாங்க. சரி, அத்தை இப்படி தனியாக பேசிட்டு வந்தாங்க, அதனால் எனக்கு வேறு ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்கு என்னை பற்றி. அசம்ஷன் சினிமா ரொம்ப பார்க்கறனால இந்த 2 பேர் இருப்பாங்க. உடனே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசலாமா, டாக்டர் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அது சில நிறைய சீன்ஸ் இருக்கும். அங்கே ஒரு எல்லாம் ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க. அப்படியே என்னாச்சு அப்படி கண்ணத்தோட இல்லை கண்ணாடி. ஐம் வெரி சாரி, ஐ couldn't save. அந்த மாதிரி இதெல்லாம் நினச்சிச்சு தனியாக கூப்பிட்டு ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, பெரிய டிசீஸ் ஏதோ வந்துருச்சு, சாக போகிறேன்னு நினச்சிட்டு வந்தேன். That's I think best moment of innocence about a child. And 3, it's going to be 10 years since I got married. All of you all tried to get rid of me and thought you got rid of me, but I'm still here. So what is that one emotional moment that you had during my wedding? Marriage itself. Marriage, because one thing before marriage was I did not know that she was in love, but I knew, one, as a father, there's something is going on. And I had trips to Bangalore. என்னது ட்ரிப்பு பெங்களூரில் அப்படி என்ன இருக்குது, சும்மா சும்மா பெங்களூர் போகுது ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கல்பரேஷன் டுகெதர் தானே. ஸோ அதனால என்கரேஜிங் ஃபோர்ஸா நீங்க இந்த மாதிரி சொல்லு. அப்புறம் தென் வி வெண்ட் ஆன் சம் ட்ரிப் அண்ட் தென் ஐ வாஸ் சிட்டிங் இன் தி லவுஞ்ச். நான் இப்படி உட்காந்துருக்கேன், இங்கே ஏதோ மூமெண்ட் நடந்திருக்கு, எனக்கு தெரியாது. ஸோ இவன் வந்து நான் ரைட் டைம் கோ டெல்லும்னு ஏதோ சொல்லியிருக்கான். ஸோ ஷி கேம் அண்ட் சாட் ஆன் சார், டாடி ஐ வாண்ட் டு டாக் டு யூ. ஸோ இது அப்போ வந்து இமீடியட்டாக என்ன சொல்ல போகுது, அது இந்த தாட்லாம் இல்லை எனக்கு. வாட் இஸ் இட் ஸோ இம்பார்ட்டன்ட் டாக் டு யூ, டாக்கிங் டு யூ ரெகுலர், வாட்ஸ் இட்? நோ டாடி. அப்போ அந்த லுக் எப்படி இருக்கும் தெரியுமா, அது சொல்லி கொடுத்தா பேசலாமான்னு பார்த்துட்டு பின்னாடி இவன் தூ வாண்டுவேன், இவன்ட்டு ஒப்பீனியன் கேட்டு வந்துருக்கு. Then she opened up. Yeah, she opened up and said, I want to get married. I said, well, I'll see him. I'll talk to him. I hope you're making the right choice. And let me find out how serious he is about the whole thing and how serious you are about the whole thing. And then I will take a decision. That is the one thing. And apart from that, marriage itself, that the getting her married, seeing her from a very small girl, she came into my life, and from that day she was another daughter to me, and then getting her married and getting her, doing the responsibilities of her father was very, very emotional. So the marriage is very important to me. Yeah. அந்த பல்லக்கில் தூக்கிட்டு வரதெல்லாம் நான் தான் ஐடியா பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஆல் மெமரிஸ் தான். என்னுடைய இனிய நண்பர் சரத்குமார் சார் நடித்த ஆழி படம் இப்போ சமீபத்தில் வெளிவர இருக்குது. அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய 6வது படமான ஊர் மரியாதையில் நான் வில்லனாக நடித்தேன் அவர் கூட. அப்புறம் அவருடைய 50வது படத்தில் முன்னறிவிப்பில் நான் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடித்தேன். அதுக்கப்புறம் 2001 தென்காசி பட்டணத்தில் சக தோழனாக நடித்தேன். ஐயாங்கிற படம் 2004 அவருடைய நெருங்கிய நண்பராக நடித்தேன். நீண்டகால நண்பர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர். நான் சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் யாருன்னு சொன்னால் முதல் பேரை இவர் பேரை தான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு கூட என்னுடைய மகனுக்கு ஜப்பானில் திருமணம் வச்சுருந்தேன்.
அந்த திருமணத்துக்கு கூட வந்து இருந்து அவரும் ராதிகா மேடம் வந்து இருந்து எனக்கு பையனோட வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு திருமணத்தில் மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லி எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாரு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் அவரை நினைக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர். இந்த அனுஹாசன் மேடத்தினுடைய இன்டர்வியூக்கு வராரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். டியரஸ்ட் ஃப்ரெண்ட் டு மீ சொன்னதுலாம் உண்மைதான். ஏன்னா வி ஷேர் அ பாண்டேஜ். அப்படின்னா தனுஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் வேறு யார்கிட்டையும் சொன்னாரா இல்லையோ. ஏன்னா ஐ வாஸ் டாக்கிங் ஆல்வேஸ் வி ஆர் டுகெதர் வித் நெப்போலியன். ஐ ட்ராவல் குவைட் அ லாட் வித் ஹிம். அப்போ ஒன் டே இது மாதிரி தனுஷ் வந்து 13 years ஆகும்போது ஹில் பி நோ மோர் அப்படின்னாரு. என்னது வாட் யூ மீன்ஸ் ஹி won't be no more? என்ன சொல்கிறீங்க நெப்போலியன்? நெப்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. இல்லை இஸ் காட் திஸ் மஸ்குலர் dystrophy and once the muscles become weak, heart is also a muscle. அது வீக் ஆகி ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா then he will be no more அப்படின்னாரு. It was a shock to me. I said, a man living knowing that his son will not be there after 13 years is not a normal thing. I said, எல்லா டாக்டர் பார்ப்போம். I took his report. இங்கே பார்க்கலாம் அங்கே பார்க்கலான்னு பார்த்தா உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு மெடிசனே கிடையாது. நோ ட்ரீட்மெண்ட். நோ ட்ரீட்மெண்ட். தென் வாட் இஸ் he going to do? அப்படின்னு சொன்னேன். வெரி பிக் பிஸ்னஸ் here. ஒன் ஃபைன் டே take a call. சரஜி, நான் வந்து அமெரிக்கா போகலான் இருக்கேன். எதுக்கு நெப்ஸு அப்படின்னா, இல்லை ஐ திங்க் நான் அங்கே போனேன்னா இந்த மாதிரி சில்ட்ரனை பார்த்துக்கிறதுக்கு லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய டேக் கேர் வில் பி மோர் வில் பி பெட்டர் தென் ஹியர் நான் நினைக்கிறேன். அதனால் ஐம் கோயிங் அப்படின்னா. பட் ஐ நெவர் நியூ ராக் ஸ்டாக் அண்ட் பேரல் லைஃப்பில் இருக்கும் இடத்தை அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தன் மகனுடன் நீண்ட நாள் வாழ வைக்க வேண்டும்ன்ற எண்ணத்தில் போன ஒரு நண்பன் நான் இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. சாக்ரிஃபைஸ் என்டையர் லைஃப். இங்கே வந்து he became a minister, he was in the party, he could have done so much. இதெல்லாம் விட்டுட்டு எல்லா பிஸ்னஸும் கொடுத்துட்டு அங்கே போய் செட்டில் ஆகிறது. புது ஒரு கண்ட்ரிக்கு போய் அது அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி now 13 years he will be no more சொன்னதை God has given him life is almost 27 years marriage. That shows how much ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதிகள் செஞ்சு. ஸோ when he said he is getting married, 1000 பேர் 1000 சொன்னாங்க. I said that is between him and the child and the girl. She has done a greatest sacrifice நான் சொல்லணும். Knowing all the condition, he told me. நெப்போலியன் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. he told me, சரஜி எல்லாமே சொல்லிட்டேன் அந்த பொண்ணுக்கு, தனுஷுக்கு என்னெல்லாம் முடியும் என்ன முடியாது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். அண்ட் தென் ஷி said no, I'll be there. அதுக்கப்புறம் தான் she got married அப்படின்னா. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப் we have to learn from நெப்போலியன். ஒன்று நம்பிக்கை, ரெண்டாவது children more important than anything else in life. அந்த லவ் அஃபெக்ஷன், அது ஒரு முடியும் என்று நினைத்தவன் வாழ்க்கையில் முடித்து காட்டியிருக்கிறான்னா நெப்ஸ் தான். அதே மாதிரி கல்யாணம் திருமணம் அங்கே போனேன். he took care, அவ்வளோ ஏற்பாடுகள் he has done. So I was happy to be there with Radhika and waiting to go to Nashville. அப்புறம் அன்பையில் வந்து ஒரு பர்த்டே வந்துச்சு, நெப்போலியன் பர்த்டே வந்துச்சு. நிறைய பேர் எங்கேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து போயிருக்காங்க, பட் எனக்கு நான் போக முடியல. ஸோ நெப்போலியன்ஸ் ஒய்ஃப் ஒரு சர்ப்ரைஸாக வர முடியுமாண்ணா அப்படின்னு. நம்ம அந்த டைமில் என்னால் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் மேக் இட்னு சொல்லிட்டு ஐ கான்டாக்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ் இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஒரு பெரிய ஃப்ளவர்ஸில் ஒன்று பெரிய ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கோ டு நேஷ்வில். நேஷ்வில் இஸ் ஸோ ஃபார், அங்கே எப்படி போக முடியாது பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. தென் ஐ கால்ட் அ ஃப்ரெண்ட் இன் சிகாகோ. ஐ செட் டென்னசிக்கு போகணும் நேஷ்வில்ல பர்த்டே அன்னைக்கு. ஃபஸ்ட்டு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் விஷிங் ஹிம் ஷுட் பி மைண்ட் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன். வந்தோடனே ஃபோன், சரிஜி எந்த ஹோட்டல் தங்கியிருக்கீங்க, என்ன சர்ப்ரைஸாக ஃப்ளவர்ஸ் அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க, எங்கே இருக்கீங்க சொல்லுங்கண்ணா. வரல நெக்ஸ்ட்டு அனுப்பிச்சி வச்சு, எப்படி அனுப்பிச்சிங்க வீட்டுக்கு எப்படி அனுப்பிச்சிங்க, காலையில் எப்படி கரெக்டாக டைம் கொண்டு கொடுப்பான், அதுதான் சரத் அப்படின்னு சொல்லி சென்ட் இட் மீ சர்ப்ரைஸ்ட். And a friend who told me in San Francisco it's not possible, I made it possible. எனக்கு வந்து impossible எதுவுமே கிடையாது. Till the last I will try.
The same thing he tried with his son. அண்ட் ஆல்சோ மற்றவங்க அது இம்பாசிபிள்னு சொல்லி அதை நம்புற No, I'm not like that. Nothing is impossible to me. You have to try. Attempt பண்ணாம என்ன impossible. correct. So that's the greatest friendship we still hold. Napoleon ஒன்றுனா I'll be there. எனக்கு ஒன்றுனா Napoleon will be there. Though distance இருந்தா கூட we still will span that distance இல்லையா? He show the card. இப்போ வந்து show the first card. வேற காட்டுவாரா? இப்போ அதை வந்து அவருக்கு எப்படி புரிய வைப்பீங்க? Oh, he doesn't know. He doesn't know. காஞ்சனா சிம்மராசியா? You hint, Daddy. What is this? Why you are putting glass on your head? Glass on my head, you don't know the movie also. Oh, dude. Sorry. It will be very difficult for her to act and show. Anyway, you won't know it also. வந்து ஒரு பிளேஸ் நார்த் இந்தியாவில் பாஸ் ராஜஸ்தான் ஒட்டகத்தில் போறேன். ஆமா. நான் உனக்கு எதுவுமே பண்ணலையப்பா. வாரிசா? என்ன பண்ணிட்டு இருக்கிற? நாட்டமே. இது அப்பா படம் இல்ல. ஏன் படம் இல்ல? அப்பா படம் இல்ல. ஓகே. Hand movements பண்ணீங்க. What was that hand movements? Rajni Murugan. No, Sivakarthikeyan film. Not Sivakarthikeyan film. சிவகார்த்திகேயன் ஃபிலிம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நோ ஏன் படம் இல்லை, வேற படம். சிவகார்த்திகேயன் அந்த படம் கிடையாது. பொண்ணுத்தாய் வந்துட்டே இருக்கா. பொண்ணுத்தாய் வரா. So that was great. And you did very well. இல்ல அண்ட் மிஸ் பண்ணது அந்த ஒன் அது வந்து இம்பாசிபிள் டு ராஜஸ்தான்ல. ஆமா, அதெல்லாம் டிஃபிகல்ட். வெரி வெரி டிஃபிகல்ட். ஆமா. ஆனால் தேங்க்யூ ஃபார் இன்டல்ஜிங் அஸ். தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. ஏன்னா தட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ ஆஃப் யூ எனக்கு அண்ட் ஆல்சோ நீங்கள் தான் ரேயானை வந்து கோல்டெல் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஐ டிட் நோ. பத்தி பேசிட்டோம். நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து என்னதான் கல்யாணம் ஆச்சுன்னு நான் சொல்லலாம்னு இருக்கீங்கல்ல. ஆமா, அது வந்து எங்களோட ஷோல தான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, நாங்க சொல்லிக்கிறோம். So thank you very much for coming. And sir, thank you very much for your patience. Thank you so much. I know it took a long time, but thank you for that. ரொம்ப நன்றி. Thank you. 27ஆம் தேதி தியேட்டர்ல போய் ஆளி படத்தை பாருங்க. 27ஆம் தேதி தியேட்டர்ல போய் தாய் கிழவி படத்தையும் பாருங்க. Thank you. சரத்குமார், ராதிகா, சரத்குமார் மோதல். அனுஹாசனுடன் சரத்குமார். அனுஹாசன் விவரித்து சொல்கிறார். அதான் போட்டு அடிச்சு நொறுங்க. Okay, thank you. Thank you, sir. Thank you. That is one time I saw my mother was very strong. She'd go tell her husband who's going to leave. It's very difficult thing. JFW presents Binge Cafe, powered by Aroma Agmarki, Ananda Anubhavam Aroma.